வணக்கம் மக்களே, இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட் இன் த ப்ராடக்ட். ஓகேங்களா, யூனிட் டிஜிட் தான் கேட்குறாங்க. ரெண்டு நம்பர் கொடுத்து அதோட ப்ராடக்ட். ஓகேங்களா, இதை மல்டிப்ளை இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் இருக்குது பாருங்கள், அதுதான் யூனிட் டிஜிட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இதில் 7 தான் யூனிட் டிஜிட், இதில் 1 தான் யூனிட் டிஜிட், இதில் 1 தான் யூனிட் டிஜிட், இதில் 4 தான் யூனிட் டிஜிட். எந்த டிஜிட் வந்து லாஸ்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து யூனிட் டிஜிட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது நிறைய ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சம்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் 10 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். கடைசி டிஜிட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு வர ஆன்சரில் கடைசி டிஜிட் வருது பாருங்கள், அதுதான் யூனிட் டிஜிட், அதுதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். இதில் 7 எடுத்துக்கோங்க, இதில் 1, இதை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள், 7ஓட யூனிட் டிஜிட்லாம் எழுதுங்க. 7 power 1 என்ன வரும்? 7. 7 power 2 7 49. ஓகேங்களா, அப்போ லாஸ்ட் டிஜிட் 9. 7 power 3 7 49, அதில் 9 வருமா? அடுத்தது 9 7 மல்டிப்ளை பண்ணால் 63, அதில் 3 வருமா கடைசியாக? ஸோ 3. 7 power 4 7 வந்து 4 டைம் மல்டிப்ளை பண்ணால் கடைசி வர யூனிட் டிஜிட் என்னன்னா 7 தான். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி எழுதிக்கிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், இதையும் கம்பேர் பண்ணுங்கள். 7 வந்து 1 டைம் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 7 power 7 தான் வரும். ஸோ இதோட யூனிட் டிஜிட் நமக்கு என்ன வரும்னா 7 தான் வரும். ஓகேங்களா, இப்போ இதுக்கு யூனிட் டிஜிட் அப்படிங்கணும். இதை பாருங்கள், இதில் லாஸ்ட் டிஜிட் 1 இருக்குது. எப்போவுமே ஒரு டிஜிட்டில் யூனிட் டிஜிட் 1 இருந்ததுன்னா அதோட ஆன்சரோட யூனிட் டிஜிட்டும் 1 தான். ஓகேங்களா, லாஸ்ட் டிஜிட் 1 இருந்தால் நமக்கு அதுக்கு கிடைக்க போகிற யூனிட் டிஜிட்டும் 1 தான். ஸோ அப்போ கண்ணை மூடிட்டு 1 எழுதிடலாம். ஓகேங்களா, ஸோ 7 × 1 7. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு வர ஆன்சரில் கிடைக்கிற யூனிட் டிஜிட் தான் 7. ஓகேங்களா, யூனிட் டிஜிட்னா என்ன நல்லா புரிஞ்சுதா? ஒரு டிஜிட் கொடுத்து ஒரு 5 டிஜிட் கொடுத்துருக்காங்களா, அதில் கடைசி டிஜிட் இருக்குது பாருங்கள், அதுதான் யூனிட் டிஜிட். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு நமக்கு வர ஆன்சரில் கடைசி டிஜிட் இருக்குது பாருங்கள், அதுதான் யூனிட் டிஜிட். அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு 7. ஓகேங்களா, அது மாதிரி இந்த சம்முக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு இன்ட் கொடுக்குறேன் பாருங்கள், 5 9. இந்த மெத்தட்லையும் போடலாம், இல்லை 5 வந்து 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? யூனிட் டிஜிட் கடைசி டிஜிட் அதை எடுத்துக்கங்க. 4 வந்து 1 டைம், அதில் என்ன வரும்? கடைசி யூனிட் டிஜிட் அதை எடுத்துங்க. ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, இதில் இன்னொரு இன்ட் என்னென்னா, 5 வந்து எத்தனை மல்டிப்ளை பண்ணாலும் கடைசி நம்ம கிடைக்கிறது யூனிட் டிஜிட்டு 5 தான். ரொம்ப சிம்பிள். 4 இங்கே 1 இருக்குது, பவரில் 1 இருந்தாலே நமக்கு கிடைக்கிறது 4 தான். ஸோ ஈஸியாக அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.